தட்டு கொடு பாப்பா அப்புறமா ரே ஒரு கட்டு தட்டு தான் போ. பின்னாடியே போயிடும். போங்க வர வட்டம் போங்க வட்டம் போங்க. கூட்டி போனீங்க பொங்கல் தானே போய் கூட்டி பொங்கல் ಒಂದು ಎಕ್ಕದ ಮಿಚರ್ हमको धान है को बोला ना அப்படி போங்க
Wow. Baik itu kan? Foto ada bang. Kunjung dulu na. Kalah. Rendu ber. Baik juga. Baik juga. Ada. Current. ಹೋಗಿನ. మనం ఆడే ఉన్నా கொஞ்சம் லைட் போதுமா? ஓகேண்ணா போலாம் சார். ஓகே கொஞ்சம் லைட் லோகேஷ் பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே அனைத்து சேவை துறைகளையும் இன்றைக்கு பணியாற்றுவதற்கு உத்தரவிட்டு அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சேவை துறைகள் அனைத்தும் மிக வேகமாக செயலாற்ற தொடங்கி இருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சி, அதேபோல் இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இதுவரை ஒரு பெரிய அளவிலான கூட்டம் இதுபோன்ற மழைக்காலங்களில் மக்களிடையே எப்படி தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற வகையிலான கடந்த 3 நாட்களாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில்
எங்கெல்லாம் கடந்த காலங்களில் மழைநீர் தேங்கி இருந்ததோ, எங்கெல்லாம் புதிய மழைநீர் வடிகால் வாய்கள் கட்டிவிடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கான பலன் இருக்கிறது என்பதை நேரடியாக எடுத்துட்டீங்களா? கொண்டு போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. சந்திரபாண்டியிலிருந்து இந்த காலத்தில் கொள்ளளவை மிக விரைவில் எட்டக்கூடும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் சந்திரபாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை திறந்துவிடும் பணியை மிகச்சரியாக கண்காணிக்கப்பட்டு இந்த காலை 3 மில்லியன் கனமீட்டர் அக்காடா நாலு பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஜாலி ஆகி சம்பளம் கொடுக்கணும்ல. சம்பளம் கொடுத்தா தானே இருப்பாங்க. 4-5 மாதம் 4 மாதம் வாரக்கணக்கில் அப்புறம் பேசுகிறாங்க. சாலைகளில் 2 நிமிஷம் தான். சென்னையில் இருக்கிற சுரங்கப்பாதைகள் பெரும் பகுதி போக்குவரத்துக்கு இடைவெளியாய் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தும் கூட எந்த சுரங்கப்பாதையும் மூடப்படவில்லை. எந்த சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து தடை செய்யப்படவில்லை. எந்த சாலையிலும் தண்ணீர் தேக்கம் என்பது மழைநீர் தேக்கம் என்பது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பனிப்பொழிவின் காரணமாக எந்தெந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அங்கே எல்லாம் இப்போது புதிய மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்து ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால் தூர்வாரியம் சென்னையின் பிரதான நீர்நிலைகளாக ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இன்றைக்கு பூவும் ஓட்டியர் நெல்லா கேப்டன் காட்டன் கால்வாய் மாம்பழம் கால்வாய் ராஜ்யவன் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களில் மழைநீர் அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தை நீர்வள ஆதாரத்துறை தொடர்ந்து கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தடையில்லாமல் இன்னைக்கு இந்த பணிகள் நடைபெற்று முடிந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. இந்த கோட்டூர் எம்சி காலனி என்று சொல்லக்கூடிய நெறிக்குறவர் குடியிருக்கிற 2 நாட்களாக இந்த பகுதி மக்கள் வெளியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கேமரா ஆடுங்க அப்படி நல்லா ஏற்கனவே தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலே இதற்கு முன்னால் வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை சேவைத் துறைகளை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலுமான நிர்வாகிகள், துறைகளின் செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் இதெல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு பணிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு மழைக்கு பின்னாலேயும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பருவமழைக்கும் கூட கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் கூட்ட அறையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட வேலைகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு 500க்கும் மேற்பட்ட மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மாதிரியான வேலை என்பது குறித்து தரப்பட்டு அவர்கள் சென்று அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றினார். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக இருந்தாலும், வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும்
இதற்கு முன்னால் எல்லாம் எங்கே எல்லாம் இந்த மழைநீர் மருத்துவமனைகளுக்கு புகுந்ததோ அந்த இடமெல்லாம் தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக சரி செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு என்பது இல்லாத நிலையில் சென்னையை பொறுத்தவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அங்கே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் வாயில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் கொஞ்சம் மழை பெய்தாலும் கூட மழைநீர் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சென்று அது சரி செய்யப்பட்டது. அதேபோல் தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான மழை அந்த மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கியது. இப்போது அதுவும் கூட சரி செய்யப்பட்டது. அதேபோல் நம்முடைய கோவை அவிநாசி போன்ற பல்வேறு பகுதிகளில் வட்டார மருத்துவமனைகள் மேற்கொண்டுள்ளது. இது இப்போது எல்லாம் பொதுப்பணித்துறை மூலம் அவைகள் எல்லாம் கூட சரி செய்யப்பட்டது. முழு நேரமும் எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த எல்லா மருத்துவமனைகளும் மழைக்காலத்திற்கு தேவையான ஆண்டுப்படியை நாய்க்கடியை இழந்து இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை வேறு எந்த காலகட்டத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்கும் வருகிறது. வட்டார மருத்துவமனைகளும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளும் ஆனால் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாம்பும் நாயும் கிராமப்புறங்களில் மட்டுமே அந்த மக்களுக்கு பாதிக்கும் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த மழை அறிவுறுத்தி அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2330 ஆரம்ப சுகாதார பாம்பு கடிக்கான ASP மருந்து நாய்க்கடிக்கான ARV எல்லா வட்டம் சாலை விலையை தெரிவித்து ஏற்கனவே இருந்த பிரச்சனை பார்த்து சரிந்தது. நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளர் இப்போது மண் அடைக்கினால் சரியாக இயந்திரங்கள் மூலம் இருந்து எங்கேயும் பாதிப்பில்லை, எந்த இடத்துலையும் பாதிப்பில்லை. கடந்த 2-3 நாட்களாக இதோடு சேர்த்து 3 நாட்களாக மாற்றங்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் நாராயணன் மேடவாது இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெல்லாம் போன வருஷம் பாதிப்பு இருந்ததோ அங்கெல்லாம் மழைநீர் வடிகால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. எடுத்து முடித்ததற்கு பிறகு எப்பொழுது மழைநீர் சார் இங்க உள்ள கரைகள் பார்க்கிறோம், அது கொஞ்சம் கரைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குப்பைகள் சரியா அதோட சுகாதார கேள்விகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வேற மாதிரி அவங்களோட பொருள்கள் தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அடிக்க அது குப்பை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சிருக்காங்க. குப்பை இல்லை, குப்பை எங்கே இல்லை. திரும்ப வந்து ஊர் படிப்படியா அந்த நீரின் அளவு திறந்து உபரி நீரின் அளவு திறந்து விடுவது என்பது படிப்படியாக கடந்த காலங்களில் அதிமுக அது 2005-2015 பார்த்தீங்கன்னா அந்த செம்பரப்பாக்க ஏரியிலிருந்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பல்லாயிரக்கணக்கான கண்ணாடி திறந்து வைத்து பாதிப்பு கடந்த 5 ஆண்டுகளாக வரலாம்.